வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா ஆக்டிவா ரெட் கலர் வந்து ஃபுல் பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வண்டியெல்லாம் பிரித்ததுக்கப்புறமா தான் வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் வண்டி ஃபுல்லாக வந்து இருக்கிறத வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த ஷீல்டு, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற டிக்கி எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு ஷீல்டு, சைடு ஷீல்டு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே A to Z வந்து இப்போ பெயிண்டிங் பண்ண போகிறோம். அந்த பிளாக் கலர் ஷீல்டு முதற்கொண்டு பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு நம்ம வண்டியை வந்து ஓரளவு வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பேரெல்லாம். ஃபுல் வீடியோ எடுக்கணும் ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன். மெயினான விஷயம் மட்டும் பார்க்குற மாதிரி, அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஓரளவு ஸ்டார்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து லென்த்தாக எடுத்தாலும் ரொம்ப லென்த்தாக போகும். வண்டியில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ஷீல்டுமே வந்து A to Z மீட்ரு எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து பேக் வீல் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேக் வீல் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக் டயரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீலை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து டயர் நல்லா இருக்குது, அதனால் டயர் ரிமூவ் பண்ணல. அதுக்கப்புறம் டூம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஹெட்லைட்டு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் லைட்ரு எல்லாமே வந்து தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டு மர்கார்டு வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு, டேமேஜ் ஆகி உடஞ்சிருக்கு. அதனால் புது மர்கார்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சேம் கலருக்கு பெயிண்டிங் பண்ணி தான் மாட்ட போகிறோம். அதனால் நம்ம அதை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே வந்து பெண்டு இருக்குது, அதெல்லாம் நம்ம தட்டி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ சில்வர் கோட்டிங் வந்து பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம அந்த வீலில் இருக்க த்ரூவெலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பழைய பெயிண்டிங்லாம் வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் வச்சு தொடச்சிட்டு நம்ம சில்வர் கோட்டிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் வீலு, ஃப்ரண்ட்டு வீலு எல்லாமே வந்து நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்பு, பின்னின் ஹோல்ட்ரு பின்னாடி இருக்க அந்த அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சில்வர் கோட்டிங் பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சில்வர் கோட்டிங் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே லைன் பை லைனாக பெயிண்டிங் பண்ணி அது நல்லா காயட்டணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபிட் பண்ணது தனியாக காமிக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து பெயிண்டிங் பண்ணி ஃபிட் பண்ணும்போது அப்படியே வண்டிக்கு வந்து ஓரளவு சர்வீஸும் பண்ணி முடிச்சுருவோம்.
இப்போ பார்த்திங்கன்னா வந்து சில்வர் கோட்டிங் எல்லாத்துக்குமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. இது நல்லா அப்படியே காயட்டும், நம்ம விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிளாக் கலர் வந்து ஃபுல்லாகவே அடிச்சிக்கலாம். இந்த ஃப்ரேம்லலாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, டின்னர் வச்சு நல்லா தொடச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிளாக் கலர் கோட்டிங் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே அடித்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலர் வந்து வண்டி ஃப்ரேமுக்கு அதுக்கப்புறம் ஃபோர்க்குக்கு எல்லாத்துக்குமே அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்க அந்த பிளாக் கலர் ஷீல்டு இருக்குது பார்த்திங்களா, முன்னாடி இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிளாக் கலர் பெயிண்டிங் அடிச்சிடலாம். இப்போ இந்த பிளாக் கலர் ஷீட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அது ஷைனாக தெரியுது, ஆனால் மட் கலர் பெயிண்ட்டு தான் அடிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மெயின் கலர் வந்து ரெட் கலரு. அதை வந்து நம்ம இப்போ பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற அந்த ஷீல்டெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே டேமேஜாக இருக்குது, டென்ட்டெலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தட்டிட்டு பட்டி பார்க்கணும். பட்டி பார்த்ததுக்கே ஒரு நாள் ஆகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு நான் வந்து சும்மா ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். பட்டிலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம பேஸ் கோட்டிங் அடிச்சிக்கலாம். பேஸ் அடித்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மெயின் கலர் ரெட் கலர் வந்து அடிச்சிடலாம். ஃபுல்லாக பெயிண்டிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டு கோட்டிங்காக வந்து நம்ம கிளியர் அடிக்கணும். கிளியர் அடித்தா தான் வந்து பெயிண்டிங் வந்து சீக்கிரமாக வந்து கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பளபளன்னு இருக்கும், லைஃபும் வரும் பெயிண்ட் ஃபேட் ஆகாமல். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் எல்லாமே வந்து அடித்து முடிச்சாச்சு. பேஸும் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மர்காட் பார்த்திங்கன்னா புதுசு வாங்கிட்டு வந்தது தான், ஆனால் வந்து லைட் கலர் டிஃப்ரெண்ட் இருந்ததுனால அதுக்கும் வந்து நம்ம வண்டியோட கலரை வந்து சேர்த்து அடிக்க போகிறோம். பெயிண்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷீல்டுக்கும் சும்மா ஒரு டேக் மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்துக்குமே வந்து பெயிண்டிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கிளியர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் வண்டி ஃபிட் பண்ணுற வீடியோ நான் எடுக்கல. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அவுட்லுக் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஏன்னா வந்து இதுவே ஆல்ரெடி லென்த்தாக இருக்குது. இன்னும் ஃபிட் பண்ணுற வீடியோலாம் எடுத்தனா இன்னும் ரொம்ப லென்த்தாக போகும், ரொம்ப ஷார்ட் பண்ணவும் முடியாது. அதனால் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவுட்லுக் எப்படி இருக்குங்கிறத மட்டும் காமிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து சேலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கு. 2014 மாடலு, சிங்கிள் ஓனரு. மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடித்து வண்டியை ஃபிட் பண்ணியாச்சு. இதுதான் வண்டியோட ஃபுல் அவுட்லுக்கு. வண்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.